श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाङ्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான சுபாஷித நீதியில 2வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்த்துருக்கோம். பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சஹ்ருதய ஹ்ருதயைஹ சமர்ப்பிதா கவிபிஹ பவதி சுபாஷித நீவி பரகுணசோரைஹ ஆஹார்யார்த்தா. நாம நினைக்காட்டா கூட சில சமயங்கள்ல ஒரு தொடர்ச்சிக்கு தடங்கள் ஏற்பட்டு போயிடுறது. இது போன வாரம் சொல்ல முடியாத போயிட்டு இதனுடைய தொடர்ச்சி அதுக்கு முன் வாரத்துல சொல்றோம். இந்த தொடர்ச்சி இல்லாத போயிடுச்சுனாக்க என்ன ஆகுதுன்னா, இப்ப பழசு சொன்னதை மறுபடியும் ஒரு ரிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய ஒரு சன்னிவேசம் நமக்கு வருது. இது எல்லாமே பகவத் சங்கல்பம், நம்ம கையில எதுவும் இல்லை. நம்ம தொடர்ந்துதான் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். சில சில சமயங்கள்ல நம்மளுடைய நமக்கும் மீறின ஒரு சில விஷயங்களால இந்த மாதிரி ஆயிடுறது. இது அநிபுண பத்ததி. அநிபுண பத்ததி அதாவது ஒரு செயல்ல திறன் இல்லாதவர்கள், செயல் திறன் இல்லாதவர்கள் விஷயமாக சொல்லக்கூடிய இந்த பத்ததி. இந்த பத்ததியில 2வது ஸ்லோகத்துல சொல்ற இந்த சுபாஷித நீவின்னு தன்னுடைய இந்த கிரந்தத்துக்கு பெயர். இந்த பெயர் காரணமும் இதெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த சுபாஷித நீவி எப்படி வந்ததுன்றத போன முறை சொன்னேன். சிங்கபூபாலன்றவர் ஒரு பெரிய உதாரணம் இருக்கிற ஒரு அரசனா இருக்கிறவர். சுவாமி தேசிகன் இடத்துல எல்லாமே வேதாந்த கிரந்தமாவே இருந்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் புரியுற மாதிரி, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கிரந்தம். லோக நீதிகள், உலக நீதிகளை சொல்ற மாதிரி ஒரு கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிற. அந்த கேட்கறதுக்காக அவருக்காக இந்த சுபாஷித நீவின்ற கிரந்தத்தை அவர் சுவாமி தேசிகன் பண்ணார். தேசிகன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவத்தினால வித்வான்களை அனுப்பிச்சு இதை இப்படி ஒரு சுபாஷிதங்கள் உலக நீதியை சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் சுவாமி சாதிக்கணும், அதை கேட்டுட்டு வரணும் அப்படின்னுட்டு. அப்போ வித்வான்களாக இருக்கவாதான் போனா சுவாமியை கேட்டா, அப்ப சொல்ல செய்ய ஒரு கவி அந்த விஷயத்த சொல்லச்சே அதனுடைய அர்த்தமும் அவ எந்த அர்த்தத்துல அதை பண்ணாலும் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். விபரீத அர்த்தத்துல புரிஞ்சுக்க கூடாது. கப்பியாசம் புண்டரீகாட்சம் ஏவமேவ அப்படின்னு சொல்லச்சு அந்த கப்பியாச சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள். அந்த கப்பியாசம் அப்படின்னா அதுல வரைச்சு சூரியன், கப்பின்றது சூரியன், சூரியனாலே மலர்ந்த அன்றளந்த புண்டரீகம் தாமரப்பு போல இருந்திருக்கிற திருக்கண்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அந்த கப்பியாச சப்தத்துக்கு உபனிஷத்து அந்த அர்த்தத்துல தான் பிரயோகம் பண்ணிருக்கு. பெருமாண்டத்துல இருக்கிற துவேஷம் இருக்கிறவா, யாதவ பிரகாச போறவா அந்த கப்பியாச சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு கப்பி அப்படின்னா குரங்குன்னு அர்த்தம் பண்ணிட்டு, ஆசம்னாக்க அதனுடைய பிருஷ்ணபாகம்னு அர்த்தம் பண்ணிட்டு அந்த மாதிரி பெருமாளுடைய கண் இருக்குன்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணலாம். இதை கேட்கச்சேயே இந்த கப்பியாச சப்தத்துக்கு யாதவ பிரகாசர் அர்த்தம் பண்ணிட்டே இருக்க சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எண்ணெய் தேய்ச்சி விட்டுன்னு இருக்காராம் பார்த்திகாரம் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு. எல்லாரும் சுசுரூஷ பண்ணிதான் பண்ணணும். ஆச்சாரியர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுன்னு இந்த காலத்துல தான் அவ உட்காண்ட இடத்துல இருந்து ஆன்லைன்ல ஆஃப்லைன்லயும் கத்துக்கிறாருன்றது இருக்கு. அப்படி இல்லை, ஆச்சாரிய
ஆச்சாரியாளுக்கு நேரம் பரிசரிகை பண்ணி தன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணி தான் வேதாந்த சாஸ்திரத்தை கத்துக்கணும். இதை கேட்ட உடனே பாஷிகாருக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா போயிட்டான். அப்படியே கண்ணில் ஜலம் வந்துட்டான். இப்படி எம்பெருமானுடைய திருக்கண்களை போய் இப்படி குரங்கனுடைய செயல்பாடு மாதிரி இருக்குன்னு இவர் சொல்றாரு. இதுக்கு எத்தனை வழி இருக்கு. கம் பிபதீதி ஜலம் கம்னுக்கு ஜலம் கம் பிபதீதி கபிகின்னு இந்த சூரியன் ஜலத்தை சாப்பிட்றது, சூரியனாலே மலர்ந்தது அப்படின்னு எல்லாம் எத்தனையோ அர்த்தம் இருக்கு. ஒரு 5 அர்த்தம் இருக்கு. இப்படி அத்தனை அர்த்தங்களையும் விட்டுட்டு விபரீதமான அர்த்தத்தை போய் இவர் சொல்றாருன்னு மனசுக்கு கஷ்டமா, அந்த கஷ்டத்தினால கண்ணில் ஜலம் வந்துருச்சோம். அப்படியே அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டே இருக்கிறவ அந்த கண்ணில இருந்து ஜலம், இந்த பாஷிகாருடைய கண்ணு ஜலம் அவர் மேல விழுந்துட்டோம். அந்த கண்ணீர் அது விட்டோன்னா அது அப்படியே சூடு அப்படியே அத்தியுத்தமா இருந்தது. ஓஹோ, இவர் இவ்வளவு இதுவா இருக்கு, இவர் பிரபாவசாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவரையும் அழிச்சிடணும்னு பார்த்தன்றதுலாம் இந்த விரத்தாந்தெல்லாம் பார்த்துக்கணும். இது எதுக்காக சொன்னோம்னாக்க, ஒரே சப்தம் தான், இந்த சப்தத்துக்கு அர்த்தங்கள் பல பொருள் சொல்லும்படியான ஒரு நிலை வந்தால் கூட கவியினுடைய ஹிருதயம் என்னன்றத கவி எந்த எண்ணத்துல பிரயோகம் பண்ண, எப்படி சொன்னா இது நன்னா இருக்கும் அப்படின்றதான் பார்க்கணும். அந்த மாதிரி வரைச்சே இந்த சுபாஷித நீவின்ற இந்த கிரந்தம் இது சுவாமி தேசிகன் அருளி செய்த, அதோடு இல்லாத இதை சொல்ல செய்ய, இதை எழுதி கொடுக்க செய்ய, இது அதுக்கெல்லாம் இப்படிதான் அர்த்தம்னு அதையும் அவளுக்கு உபதேசம் பண்ணி அனுப்பிச்சார். சகிருதையாளாக இருந்திருக்கிறவா, சகிருதையாள்னு சொன்னோம்னா ஒத்த கருத்தோட இருந்திருக்கவாளால அவளுடைய இன்னொருத்தருடைய கருத்து என்னவா இருக்கும், இவருடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது இவனுக்கு எப்ப பார்த்தாலும் வித்வான் விபஸ்தி தோஷஜான்னு தோஷத்தையே சொல்லணும்னு நினைக்கிறவனா ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனுக்கு இது நல்லதே தெரியாது, தோஷம்தான் தெரியும். இப்ப இந்த இடத்துல சொல்றாரு, இந்த இடத்துல சுபாஷித நீவி பரகுண சோரைகி அகாரியார்த்தா. இந்த சுபாஷித நீவி, சுபாஷிதங்களுக்கெல்லாம் மூலத்தனமாக இருந்திருக்கிற, நீவின்னா மூலத்தனம்னு ஒரு அர்த்தம், முடிச்சுன்னு ஒரு அர்த்தம், அந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் சொல்ல போறேன். இந்த சுபாஷித நீவி, இந்த சுபாஷிதங்களுக்கெல்லாம் நீவி மூலத்தனமாக இருந்திருக்கிற இது பரகுண சோரைகி அகாரியார்த்தா. லோகத்துல சில பேர்லாம் இருந்துருக்கா, லேபிள் ஒட்டிக்கிறது, மீதி பேர் பண்ண காரியத்தை தாம் பண்ணினதா சொல்லிக்கிறது. அந்த மாதிரி பரகுண சோரைகி, இவர்களுக்கு செய்வதற்கு சாமர்த்தியம் இல்லை, இன்னொன்று பண்ணான்னாக்க அந்த பண்ணின காரியத்தை தாம் பண்ணினதா போட்டுக்கிறது இருக்க, இதுதான் பரகுண சோரைகின்னு இந்த இடத்துல சொல்ற. இதுல அர்த்த சௌரியம் இருக்கலாம், சப்த சௌரியம் இருக்கலாம், சப்தத்தையே அப்படியே திருடவும் சொல்லலாம், பொருள் அந்த அர்த்தத்தை அந்த சமானார்த்தகமாக வேறவும் சொல்லலாம். பரகுண சோரைகி அகாரியார்த்தா, யாராலையும் திருட முடியாது. அதுதான் இந்த சுபாஷித நீவிக்கு ஒரு ஏற்றம், பிறராலே திருட முடியாததாக இருந்திருக்காரு. ஏன்னா இவருக்கு என்ன சப்தம் சொல்லியிருக்கேன், இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம், இந்த அர்த்தத்துலதான் இது சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னவனாக்க, அப்போ மீதி பேரால இது திருடவே முடியாது, இது புரிஞ்சிக்கவே முடியாது பொண்ணு. ஆகையால புரிஞ்சுட்டா தானே அந்த சமானார்த்தத்தை பிரயோகம் பண்ண முடியும். புரிஞ்சுக்கவே முடியாது போயிடுச்சுனாக்கா அந்த அர்த்தத்துல பிரயோகமே பண்ண முடியாது. ஆகையால பிறரால திருட முடியாதது, தன்னை தாம் பண்ணினது சொல்ல முடியாது என்ன அர்த்தம். இதுக்கு உத்தரார்த்தத்துல சொல்றார், பவதி சுபாஷித நீவி பரகுண சோரைகி ஆர்யார்த்தா. இப்படி சொல்லிட்டு இதுக்கு ஹேத்து காரணம் என்னன்னு சொன்னோம்னா, பிரமதி பரிஷ்கிருதி முத்ரா சஹிருதய ஹிருதயை சமர்ப்பிதா கிருத் கவிபிஹி. பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சஹிருதய ஹிருதயை சமர்ப்பிதா அப்படின்னு சொன்னார். இதுல பிரமிதி பரிஷ்கிருதி அப்படின்னு சொல்ற அனப்பகாத இது திருட முடியாததாக ஆயிடுறது. ஏன் திருட முடியாத ஆடுது அப்படின்னா, சஹிருதய ஹிருதயைகி, சஹிருதயா அப்படின்னா ஒத்த கருத்தை உடையவர்கள், நல்ல எண்ணத்து சமானம் ஹிருதயம் ஏஷாம், எல்லாருக்கும் ஒத்த கருத்துன்னா சமானமான எண்ணத்தை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு கவி என்ன நினைக்கிறாரோ
அதே மாதிரியே இந்த கவியினுடைய திருஷ்டியில இவர் இப்படிதான் நினைச்சிருக்கணும்னு நினைச்சுட்டு அந்த குணத்தை கிரகிக்கிறவராக இருந்திருக்கிறவன் அவ சகൃதயாள் என்பதாக சொல்ற. ஆகையால ஹிருதய சப்தம்னா அதாவது கிரந்தகர்த்தா சஹிருதய ஹிருதயின்னு சொல்லச்சே இப்ப ஒரு ஹிருதயம் அதாவது ஒருத்தருக்கு இப்ப எனக்கு இவர் சஹிருதயர் அப்படின்னு சொன்னாக்க என்ன சொல்ல போறோம்? என்னுடைய நல்லத்தையே விரும்புபவர், என்னோட ஒத்த கருத்தை உடையவர், எனக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவர், இப்படி எல்லாம் அந்த சஹிருதய சப்தத்தை சொல்ற. அப்ப அந்த ஹிருதயன்னு சொல்லச்சே இந்த ஹிருதய சப்தத்தினால ஒரு ஹிருதயத்தினால வரைச்சே கவியினுடைய ஹிருதயத்தை சொல்லிட்டு கவியினுடைய ஹிருதயம்ன்றது கவியினுடைய எண்ணம், சுவாமி தேசிகனுடைய எண்ணம். அந்த எண்ணம் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் போல எண்ணத்துக்கு ஒத்ததான கம்பீரமான எண்ணத்தை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி இப்ப இந்த மாதிரி இதர கவிகளும் இருக்கலாம், இல்ல நிறைய கவிகள் இருக்கலாம். அந்த கவனத்தை ரசிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சாமர்த்தியம். இது எல்லாம் சொல்லலாம், இது உபன்யாசம் எவ்வளவு பண்ணிட்டு போயிடலாம். அந்த உபன்யாசத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அதே மாதிரி கவனத்தை ரசிக்கிறதுக்கு சாமர்த்தியம் வேணும். இதுக்கு A+B² மாதிரி சொல்லிட்டு போறது இல்லை. இந்த கவின்னு வரைச்சே ரொம்ப அந்த இலக்கியத்தை அதுல சொல்லழகு, அந்த எப்படி எப்படிலாம் அந்த சப்தங்களை பிரயோகம் பண்ணிருக்கா, அந்த சப்தங்கள்ல வரக்கூடிய ஒரு சுவாரஸ்யம், எந்த விருத்தத்துல பிரயோகம் பண்ணிருக்கா, அந்த ஸ்லோகம் எந்த விருத்தத்துல அமைந்திருக்கு, மீட்டர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எந்த விருத்தத்துல வந்திருக்கு, இதுல அர்த்த புஷ்டி, இதுல எப்படி எப்படிலாம் அர்த்தம் வரும், இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து அதை ரசிக்கிறவாளாக இருந்துருக்கிறவா இருக்காள, அவதான் சஹிருதயாள். அப்போ அந்த ஐக்கியரஸ்யம்ன்றது ஓடும். அதாவது சமாத்மாக ரசிக்கிறது. கோவிலுக்கு போய் நம்ம பெருமானை சேவிக்கிறோம். பெருமானை சேவிச்சோம்னா கூட யாரோட போய் பெருமானை சேவிச்சா சந்தோஷமா இருக்கும் கேட்டோம்னா அந்த பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு நம்மள மாதிரி ஒத்த கருத்தோட இருக்கிறவாளோட போனோம்னாக்கா அனுபவிக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோடோத்சவம் காஞ்சிபுரத்துல கோடோத்சவம் நடைபெறுகிறது. இந்த கோடோத்சவத்துல வர வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பெருமாளும் தாயனமா புறப்பாடு, அதாவது அந்த மண்டபத்துல எழுந்தருளி இருப்பார். இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஒரு விசேஷம். கோடோத்சவத்துல சாதாரணமா பெருமாளுக்கு அதிகமா திருவாபரணம் எல்லாம் இருக்காது. ஒரு சாதாரண ஒரு வஸ்திரம் சமர்ப்பிச்சுன்றது, அது யஜ்ஞம் பவித்தம், கட்டி சூத்திரம், அப்புறம் திருமார்பனாட்சியா, இவ்வளவுதான் இருப்பேன். இந்த வெள்ளிக்கிழமையில மாத்திரம் பார்த்தோம்னா பெருமாள் ஆச்சரியமா அந்த புறப்பாடும் போது கோடாலி முடிச்சு சாத்திண்டு மொத்தம் நிறைய திருவாபரணங்கள் சாத்திண்டு மாலை இல்லாத பெருமாள் 7 பேர், உபயநாச்சிமாரோட 7 பேர். மீதி 6 நாளும் உபயநாச்சிமார் பக்கத்துல 7 தனி தொட்டியில, பெருமாள் தனியா 7 பேர். இன்னைக்கு பெருமாள் உபயநாச்சிமாரோட 7 அங்க உள்ள வந்த பிற்பாடு தாயாரோட. இப்ப இதெல்லாம் ஒரு அனுபவம். தாயாரும் நிறைய சர்வாபரண பூஷிதையாக இருந்துருப்பா, பெருமாளும் இருந்துருப்பா. இது மாலை புஷ்பம்லாம் இல்லாத இப்படி பெருமாளை சேவிக்கிறதுன்றது இருக்க, இது இந்த அனுபவத்தை யாரோட பரிமாற முடியும்? ஒத்த கருத்து இந்த தேவ பெருமாளிடத்துல ஈடுபாடு இருக்கிறவா, பெருமாளை சேவிக்கிறவா, அந்த பெருமாளிடத்துல ஒரு பக்தி இருக்கிறவா, அவளோட தான் இந்த கருத்தை பரிமாற முடியுமே தவிர, இதை சொல்லிக்க முடியுமே தவிர மீதி பேரோட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த கவிகளுடைய ஹிருதயத்தை தெரிஞ்சுண்டு அதை ரசிக்கிறவா யார் இருக்காளோ அவளதான் சஹிருதய பிரமிதி பரிஷ்கதி முத்ரா சமர்ப்பிதா கவிபி. அதாவது காவிய வாசனைகள் இருக்கிறவாளாலேன்னு அர்த்தம். பிரமிதி பரிஷ்கதி முத்ரா சமர்ப்பிதா, அந்த பிரமிதி அப்படின்னா யதாவஸ்தமான ஞானம். அதாவது பிரமாஜானம் பிரமஜானம்னு 2 விதமாக சொல்றது. பிரமான்றது உள்ளது உள்ளபடி அறியறது இருக்க, அது பிரமான்னு சொல்றது. பிரமன்றது ததபாவதி தற்பிரகாரக ஞானம். அது
இல்லாதத இருக்கிறதா நினைக்கிறது இருக்கு, அதுதான் இருக்கு. இப்ப பிரமம்ன்றது ஒரு ஈயத்தை பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறது இருக்க, அது பிரமம். வெள்ளியை பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறது இருக்க, அதுதான் பிரமா. இப்படி இந்த பிரமிதி அப்படின்றது என்னன்னாக்கா யதாவஸ்திதமான அர்த்த கிரகணம். இந்த எந்த அர்த்தத்துல இத சொல்லிருக்காரோ அந்த அர்த்தத்தை நாம அந்த ரீதியில நாம புரிஞ்சுக்கிறது, அதுதான் யதாவஸ்தித அர்த்தம். அவன் ரொம்ப நல்லவன், இது ஒரு வார்த்தை சொல்றோம். இப்ப நான் சொல்லச்சே அவர் ரொம்ப நல்லவர்னு நான் சொல்றேன், எந்த அர்த்தத்துல சொல்றேன்றத புரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அந்த சப்தத்துல ஒரு பேதம் வந்ததுன்னாக்க அவர் ரொம்ப நல்லவர்ன்றதுக்கு விபரீத அர்த்தத்துல நான் சொல்றேன்னு அர்த்தம். அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சாதாரணமா சொன்னோம்னாக்க அவர்கிட்ட இருக்கிற குணத்தை நான் அங்கீகரிச்சு சொல்றேன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த கவிகளுடைய பத பிரயோகங்கள்ல யதாவஸ்திதமான அர்த்தம், கவியினுடைய எண்ணம் என்னன்றது இருக்க, அதுதான் பிரமிதி. பிரமிதி அத பரிஷ்காரம் பண்றது. பரிஷ்காரம் பண்றதுனாக்க இந்த இடத்துல எப்படி சொல்லிருக்கிறதுனால இந்த அர்த்தம்தான் கவியினுடைய எண்ணம் என்று சொல்றதுதான் இருக்கு, அதுதான் பரிஷ்காரம். இப்ப இந்த துவனி, இப்போ வஸ்து துவனி அப்படின்னு எல்லாம் சொல்லி காவியத்துல இருக்க அனுபவம்ன்றது இருக்கு, அது ரொம்ப ரொம்ப தனி. ரசகங்காதரம், துவன்யாலோகம் அப்படின்னு எல்லாம் இந்த சாகித்யத்துல சில கிரந்தங்கள்லாம் இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கும். சாகித்யத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெருமாள் தனி நமக்கு சக்தியை கொடுக்கணும். ஆகையால இப்போ ஒரு வார்த்தை சொல்றதுலயே கூட துவனிலேயே வித்தியாசம் இருந்துட்டு நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த வஸ்துல நாம பிடிச்சிருக்கு, அது நன்னா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நன்னா இருக்கு இப்படி சொன்னோம்னாக்கா அப்ப என்ன அர்த்தம், இவனுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தளவு அது இல்லை, நீ நன்னா இருக்குன்னு நீ நினைச்சுட்டு இருக்க, அதுக்கு விபரீதமா இருக்குன்னு அது அர்த்தம். இப்ப இந்த துவனிலேயே இது சப்தம் மாறுது. அப்ப எப்படி எப்படி அந்த பிரயோகம் பண்ணிருக்கோ அந்த பிரயோகம் பண்ணிருக்கிறத வச்சுண்டு அதுதான் பரிஷ்காரம்னு சொல்றது. பரிஷ்கிருதி அதாவது அந்த பிரதேசத்துல இந்த இடத்துல இப்படி அர்த்தம் சொன்னாதான் அந்த கவியினுடைய ஹிருதயம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும்ன்றது நிரூபணம் பண்றது. அப்பிரமதி பரிஷ்கிருதி முத்ரா, இங்க முத்ரான்றது அவளுடைய ஒரு பிரகாரம்னு அர்த்தம், அவளுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, சொல்றது இப்படி பண்றதுன்னு சொல்றது இருக்க. பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சகுதே சமர்ப்பிதா கவிபிஹி, கவிபிஹி சமர்ப்பிதா, இது சமர்ப்பிக்கப்பட்டது. அஸ்யாம் அதாவது இந்த கிரந்தத்துல, இந்த சுபாஷித நிவின்ற இந்த கிரந்தத்துல இருந்திருக்க கிரந்தத்துல இது எப்படி இது உண்மையான அர்த்தம் என்னன்றத அது இப்ப இந்த கிரந்தத்தை பரிச்சயம் பண்ணி அதை சமாலோடம் அது எப்படி எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு, இந்த பதங்களுக்கு அடுத்தது இந்த பதங்கள் வந்திருக்கு, இந்த பதங்கள்னால இந்த அர்த்தம் தான்னு இதுதான் கவியினுடைய எண்ணம்ன்றத தீர்மானம் பண்ணும்படியாக இதுல நிச்சய ஞானம் ஏற்படும்படியாக சொல்லியிருக்கிறபடினால ஆஹாரியா பரகுண சோரைகி ஆஹாரியார்த்தா, பிறர்களாலே பரகுண சோரைகி. இதுல சௌரியத்துல திருடுல எத்தனை திருடு இருக்கு. இந்த சில பேருடைய இன்னும் அங்க தானே ஒரு பேனா வச்சிருந்தேன்னா அந்த பேனாவை எடுத்து போயிடுவா, அவனுக்கு ஒரு சுவாபாவிகமா இருக்கும் அது. அதுக்கோசரம் அவளை திருடுன்னு சொல்ல முடியாது. சின்ன குழந்தைகளா இருக்கும், ஸ்கூல்ல பூச்சிருந்தாக்கா அந்த பசங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, யாரு தானே ஒரு நல்லதா பேனா வச்சிருந்து பென்சில் வச்சிருந்தேன்னா அந்த பென்சில் எடுத்து தம் பையுள்ள வச்சுன்றோம். ஏன்னா அதுக்கு ஒரு ஆசை, இது திருடு பண்ணக்கூடாது அப்படின்ற புத்தி எல்லாம் அதுக்கு இருக்காது, அதை எடுத்து வச்சுன்றோம் அதுக்கு. அப்புறமா எங்கடா காணும்னு கேட்டாக்கா அவன் பையில இருக்கான்னா அதை எடுத்துக்கிட்டோம், சரி அவன் கொடுத்துட்டோம்னா கொடுத்துருவோம் அது. இப்போ எப்பவுமே ஒரு நல்ல வஸ்துவா இருந்ததுன்னாக்கா அதை திருடணும்னு எல்லாருக்குமே ஒரு புத்தி போகதான் போகும். அதாவது எல்லாருக்கும் சொல்ல, நீச்ச சுபாவம் இருக்கிறவளுக்கு நல்ல வஸ்துவை எடுத்தும் வந்துடணும், தான் எடுத்தும் வந்துடணும்ன்ற எண்ணம் இருந்துட்டு இருக்கும். இப்போ குணச்சௌரியம் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல
இந்த குணச்சௌரியம்ன்றது இந்த இடத்துல பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, பிரமுச்சி பரிஷ்கதி முத்ரா சகதே கதைஹி சமர்ப்பிதா கவிபிகி, இது ஒரு சீல் போட்டிருந்தது. இப்படிதான் இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும்னு சொல்லி அந்த பிரமிதி உண்மையான அர்த்தம், அதுக்கு பரிஷ்காரம் இந்தந்த காரணங்கள்னால இந்த அர்த்தம் தான் ஒரு தீர்மானம் பண்ணக்கூடிய நிலையில ஒரு முத்திரை குத்தி இருக்கிறதுனால இது சகதைய கதையை சமானமான எண்ணங்கள் உடையவர்களாலதான் இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுமே தவிர, நீச்சலாக இருந்திருக்கிறவா, அவ கீழ்மட்டத்துல இருந்திருக்கிறவா, அவ விபரீதமாக தான் சொன்னதாக இந்த வார்த்தைகளையோ இந்த அர்த்தங்களையோ திருட முடியாது. இது திருடுவதற்கு கஷ்டமான விஷயம் என்பதுதான் சொல்ற. அதனால இதுக்கு காவியாலிங்கம்ன்றது அலங்காரம். அதாவது சாதாரணமா உபமானத்தை முன்ன சொல்லிட்டு அப்புறம் உபமயத்தை சொல்லுவா, ஹேத்துவ முன்ன சொல்லிட்டு அதுக்கு அந்த காரணத்தை கொண்டு சொல்லி சொல்றது. இந்த இடத்துல உத்தரார்த்தம் இருக்க பவதி சுபாஷித நீவி பரகுண சோரை ரஹாரியார்த்தா அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த இந்த சுபாஷித நீவின்ற கிரந்தமானது பிறருடைய குணம், பிறர் விஷயத்துல இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை திருட முடியாததாக இருக்கு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் அதுக்கு பூர்வார்த்தத்துலன்னு சொல்லணும். பிரமிதி பரிஷ்கதி முத்ரா சஹ்ருதய ஹிருதயை சமர்ப்பிதா கவிபிகி. இப்படி இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம். பிரமிதி பரிஷ்கதி முத்ரா சஹ்ருதய, பிறரால திருட முடியாததாக இருந்திருக்கு. இந்த இடத்துல சுபாஷித நீவின்ற சப்தத்துக்கு சுபாஷிதம்ன்றது ஒரு நல்ல வார்த்தைகள், அந்த சுபாஷிதான லோக நீதிகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இவர் சொன்னது அதற்கு மூலதனம் மாதிரி இருக்கு. இதுல சொல்லப்பட்ட அர்த்தங்களை வேற யாராலையும் திருட முடியாது. இந்த அர்த்தங்களை யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, சமானமான ஹிருதயம் தேசிகன் எப்படி மகாகவியாக இருந்தது எல்லாத்தையும் தெரியுறோ அந்த மாதிரி ஒரு கல்மஷம் இல்லாத கவிகளாலதான் இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றது முதல் அர்த்தம். இதுக்கு இங்க சுபாஷித நீவி அப்படின்னு சொல்லச்சே, இந்த சுபாஷித நீவின்றதுக்கு இதுக்கு ரூபகாந்தரம் பண்ணி நீவி அப்படின்னா பணப்பைன்னு அர்த்தம். ரூபா வச்சுருக்கிற பை இருக்க, அதுக்கு பணப்பைன்னு அர்த்தம். நீவி பரிபணம் மூலதனம் அமரத்துல சொல்லிருக்கு. இந்த பணப்பை ரீதியில அர்த்தம் சொல்ற. பணப்பைன்றதுல அர்த்தத்துல சொன்னா அதுக்கு எப்படி இந்த இடத்துல சொல்ல முடியும்? இன்னொரு அர்த்தம் சொல்லி சொல்ற. சுபாஷித நீவி இப்ப என்னன்னா, சுத்ர பஸ்திரிகா அவனுக்கு சொல்றது சொல்றேன். இப்ப க்ஷுத்ர பஸ்திரிகான்னு சொல்லி சொல்ற. அதாவது இந்த சுருக்கு பையன் அந்த காலத்துல சொல்லுவாள் அந்த மாதிரி. இப்ப பேங்க் எல்லாம் வரைச்சு என்ன பண்ணுவான்னாக்கா, ஒரு இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரூபாயை அனுப்பிக்கிறதா இருந்தாக்கா, அந்த ரூபாயை அனுப்பிக்கச்சு எந்த பாக்ஸ்ல வச்சிருக்காளோ அந்த பாக்ஸ்ல சீல் போட்டு அதை உடைக்க முடியாதபடி சீல் போட்டு அது உள்ளுக்குள்ள என்னென்ன ரூபாய் எப்படி இருக்கு அதுக்கு டினாமினேஷன் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ற மாதிரி இந்த இடத்துலயும் இந்த கவி சுவாமியினுடைய இந்த சுபாஷித நீவி அமைஞ்சிருக்குன்னு ஒரு அர்த்தத்துல சொல்லி சொல்ற. இந்த இடத்துல எப்படின்னா, இப்போ சுவாமி இதுக்கு ஒரு சுவாமியினுடைய ஹிருதயம், இந்த கவி யார் பண்ணாலும் அந்த பண்ணவாளுடைய ஹிருதயம் இருக்க, அதுல வரிசை அவளுடைய ஹிருதயத்தினால வரக்கூடிய அவன் எண்ணத்துல இருக்கக்கூடிய ரசம், அந்த ரசத்தை தான் அனுபவிக்கணுமே தவிர வேற விதமா ரசிக்கூடாது, வேற விதமான அர்த்தம்லாம் சொல்லக்கூடாது. இப்ப இந்த சுபாஷித நீவிக்கு எந்த அர்த்தம் சொன்னாலும்
அந்த அர்த்தம் சுவாமி திருவுள்ளத்துக்கு உகந்ததாக இருக்கணும். இந்த கிரந்தம் இந்த ஸ்லோகம் பண்ணினேரா இந்த பண்ணின அவர் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்துக்கு உகந்ததாக தான் இருக்கணும். இப்ப அவர் சொல்லாத அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன், அவரை காட்டிலும் நான் புத்திமான்னு யாருமே சொல்லிக்க கூடாது. இது எத்தனை அர்த்தங்கள் சொல்றோமோ அத்தனை அர்த்தங்களும் சுவாமியினுடைய ஹிருதயத்துல இருந்துட்டு இருக்கிற அர்த்தம் தான். விபரீதமான அர்த்தத்தை சொல்லி சொன்னோம்னாக்கா அது சுவாமி சொல்ற அர்த்தமாக ஆகாதது. ஆகையால இப்ப இந்த நீவி அப்படின்னு சொல்றதுனால, இந்த நீவி சப்தத்தினால இது பணப்பை மாதிரி இது இருந்துட்டு இருக்கு. இது பெரிய தனம் மாதிரி இருக்கு. இது சாதாரண விஷயமானா இது சுபாஷித நீவிக்கு அவ்வளவு ஏற்றம் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இந்த சுபாஷித நீவின்ற இந்த கிரந்தம் இருக்க, இந்த சுவாமி தேசிகன் விஷயத்துல பக்தியோடையும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள்ல கௌரவத்தோடையும் இருந்துட்டு இருக்கிற கவிகளாலதான் இதனுடைய விசேஷங்களை விரித்து, அதாவது இதை பற்றி விஸ்தாரமா சொல்ல முடியும், மீதி பேரால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். ஆகையால இப்ப தேசிகன் சொன்ன விஷயத்தை தான் சொல்றதாக திருடிட்டு சொல்றவாள் இருக்காள, தான் சொல்றேன்னு சொல்றதோ அப்படி பண்றவாளால இந்த சுபாஷித நீதியை திருட முடியாதுன்னு அர்த்தம். இந்த சுபாஷித நீதியில சொல்லியிருக்கிற அர்த்தத்தை திருட முடியாதுன்னு அர்த்தம். இங்க எப்படின்றத பார்க்கலாம். பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சகிருதய ஹிருதயைஹி சமர்ப்பிதா கவிபிஹி. பிரமிதிஹி பிரமாணம். இப்போ ஒரு பண பையுள்ள போட்டோம்னாக்க அந்த பணத்தை இது உள்ள போடச்சே இதுக்கு டினாமினேஷன் போட்டு இதுல இவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படின்னு தனியா எழுதி கொண்டும் வைக்கிறது. அப்ப என்னன்னா இது 100 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு இத்தனை இருக்கு, 100 ரூபாய் நோட்டு இத்தனை இருக்கு அப்படின்றது இல்ல. இப்ப தங்கத்தை அனுப்பிக்கிறோம்னா காயினும் இவ்வளவு இருக்கு, இதுல நெக்லஸ் இத்தனை இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றது இருக்க. அந்த பிரமிதின்றது எண்ணிக்கை சங்கியன்னு சொல்றது. அப்போ இந்த நீவி இந்த பணப்பைக்குள்ள இருக்கக்கூடிய சங்கியா கணனம், இதுக்குள்ள என்ன வஸ்து இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றது இருக்க. அது பரிஷ்கிருதிகி அப்படின்னா அந்த காலத்துல பணப்பைனாக்கா அது கட்டுறது. அந்த காலத்துல அப்பா எல்லாம் மடிசஞ்சி வச்சுருப்பேன். அந்த மடிசஞ்சி உள்ள நிச்சயமே மடிசஞ்சி எடுத்துட்டு குளத்துக்கு போய் தீசா மாட்டத்துக்கு போவேன். அந்த மடிசஞ்சி உள்ள பார்த்தோம்னாக்கா வேஷ்டி, திரமன் பொட்டி, இன்னும் மீதி ஜப்பத்துக்கு உண்டானது எல்லாம் இருக்கும், அது உள்ள இருக்கும். அந்த மடிசஞ்சி எடுத்துட்டு போவேன். அந்த மாதிரி இதுல எப்படின்னாக்கா பரிஷ்காரம் பண்றது. இப்ப இந்த ரூபாய் இத்தனை ரூபாய் இப்படி இருக்கு அப்படின்னாக்கா அது எந்த முறையில வைக்கிறது, அந்த பரிஷ்காரம். இது முதல்ல 500 ரூபாய் நோட்டு வச்சு, அதுக்கப்புறம் 100 ரூபாய் நோட்டு வச்சு, அதுக்கப்புறமா அதாவது 50 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டு அப்படி எல்லாம் வைக்கிறது இருக்க. இது பரிஷ்கிருதி. இப்படி பரிஷ்காரம் பண்றது. அந்த மாதிரி இந்த இடத்துல இதுக்கு முத்திரைன்ற சொல்றோம். இப்போ இந்த காவியத்துல இந்தந்த மாதிரி இத்தனை ஸ்லோகம் இருக்கு, இந்த அர்த்தத்துல சொல்லிருக்கு, இதுக்கு முன்ன இருக்கிற ஸ்லோகத்தோட இந்த ஸ்லோகத்துக்கு தொடர்பு இப்படி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இதுக்கு உண்டான ஒரு பரிஷ்காரம். இதுதான் ஸ்லோகத்துக்கு பரிஷ்காரம், இந்த கிரந்தத்துக்கு உண்டான பரிஷ்காரம். முன் ஸ்லோகத்தோட இந்த ஸ்லோகத்துக்கும் தொடர்பு, இந்த ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் தொடர்பு. இந்த பத்ததியில இந்த அதாவது இந்த அனுப்புண பத்ததியில இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறதுக்கு காரணம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் தான் இதுக்கு பரிஷ்காரமா இருக்கு. இதுதான் பிரமிதி பரிஷ்கிருதி. இப்போ இதுல எத்தனைன்னு சங்கிய ஒண்ணு, இது பரிஷ்காரம் ஒண்ணு, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத முத்ரா அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த முத்ரைன்னு சொல்லச்சே பணப்பையில முத்ரை என்னவா இருக்கும், அரக்கு வச்சு அதுக்கு மேல சீல் வைக்கிறது இருக்கு, அது முத்ரைன்னு சொல்றோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா சங்கியா நிர்ணயம், திருடபந்தனம், முத்திரம். இதுல எத்தனை ஸ்லோகம் இருக்கு, 12 இருக்கு. அதாவது இங்க 12 பத்ததி இருக்கு. 12 பத்ததியிலையும் 12 ஸ்லோகம், அந்த மாதிரி 144 ஸ்லோகம் இருக்கு. அப்படி எல்லாம் சங்கியா நிர்ணயம் இருக்கு. இதுல இருந்து ஒரு ஸ்லோகத்தை திருடி போய் நான் தான் இந்த ஸ்லோகம் பண்ணிருக்கேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இது மொத்தம் ஏற்கனவே தீர்மானமான விஷயம்.
இதுல சீல் போட்டு வச்சுட்டேன். இவரே இத்தனை ஸ்லோகம் இத்தனை பத்ததி ஒண்ணு இப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். அதே மாதிரி அர்த்தத்திலையும் திருட முடியாததாக இருக்கு. அர்த்தத்திலையும் வரைச்ச என்ன ஆகும், இந்த மாதிரி அர்த்தம் எந்த சந்தர்ப்பம் இப்படி அர்த்தம்ன்றதெல்லாம் இது யாருக்கு கவியினுடைய ஹிருதயம் தெரிஞ்சவா இருக்காளோ அவளாலதான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர, இந்த முத்திரைய இந்த ஸ்டைல பார்த்த உடனேயே இது யார் எழுதினதுன்னு சொல்லிவிடும். ஆகையில இந்த முத்திரையை பார்த்த உடனே யார் எழுதினதுன்னா சுவாமி தேசிகன் எழுதினது தான், வேற யாராலையும் இந்த மாதிரி எழுத முடியாதுன்னு தீர்மானம் பண்ற அளவுக்கு இந்த சுபாஷித நீவிக்கு ஏற்றம் இருக்கு. பரகுண சோரைகி அகாரியாஸ்தா. ஆகையால இப்போ இதுல சௌரியத்துல சிலதெல்லாம் இருந்துருக்கு. இந்த திருடத்துல என்ன அப்படின்னு கேட்டாக்க, பரகுணைகின்னு சொல்லச்சு பிரத்தியாரிடத்துல உத்கிருஷ்டமான வஸ்து இருந்துருக்க, அது திருடுறதுதான். அவன்கள் இருக்கிற தோஷத்தை நாம எடுத்துக்கிறது போய் இது ஒரு விஷயம். யார் திருடம் போய் அவத்துல இருக்கிற நல்ல வஸ்து தான் எடுத்துன்னு போவான். மாம்பழம் இருக்குன்னா நல்லதா மாம்பழம் இருந்ததுன்னா அதை வேணா திருடி போவான். அழுகி போய் மாம்பழம் கீழே விழுந்துருக்குன்னா அதை போய் யாராலும் திருடி போறேன்னா நான் யாரும் திருடி போறது இல்லை. அப்போ அந்த திருடுறதுன்றது உத்கிருஷ்ட குணத்தை தான் திருடுறதுன்றது. இப்ப இந்த சுபாஷித நீவியில இருக்கிற உயர்ந்த கருத்துக்களை இது அனபகாரியம், யாராலையும் திருட முடியாததாக இருந்துருக்கு என்ன சொல்ற. இந்த திருடன்ல பெரிய திருடன் சின்ன திருடன்னு ஒண்ணு இருக்கான்னா அப்படின்னா இருக்கு. யாருன்னா பெரிய திருடன்னா பாத்தண்டே திருடி போயிடுறான் பாருங்க. அவளுக்கு பசுதோகரான்னு பேரு. அந்த பாத்தண்டே திருடுறவாளாக இருந்துருக்கிற அந்த பெரிய திருடாளுக்கள அந்த திருடன் தான் அந்த உத்கிருஷ்டமான திருடன்ல சொல்ல. அப்போ இந்த மீதி பேருடைய குணங்களை தன்னுடைய காரியத்துல, அதாவது தான் சொன்னதாக தாம் பண்ணினதாக அப்படி லேபிள் குட்டிக்கிறவா இருக்கா பாருங்க, அவதான் பசுதோகரா. அவள் தான் பாத்துட்டே திருடின்றவாளாக இருக்காங்க. எத்தனையோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இன்னைக்கு புதுசா அதுக்கு ஒரு வேற பேர் வச்சு, ஒரு சாட்டுவா ஒரு பேரை வச்சு வேற மாதிரி பண்ணி கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி தாம் பண்றதுன்றது இருக்கு பாருங்க, அவளுக்கு தான் பசுதோகரான்னு பேரு. நேரம் பார்த்துட்டே இருந்துச்சு திருடி போயிடும். நாம சொல்றதா அவா சொல்றதா சொல்லிக்க எப்படி பண்றது இருக்க. இதுதான் அதுவும் காவியத்துல வரைச்சே இந்த திருடுன்றது இருக்க யாராலையும் அங்கீகரிக்கவே முடியாது. மீதி திருட கூட அங்கீகரித்து போனா கூட போகலாம். கவிகளுக்கெல்லாம் தான் சொன்னத அந்த கருத்தை இன்னொருத்தர் தான் சொன்னதாக இன்னொருத்தர் சொன்னதாக சொன்னான்னாக்கா அதை அங்கீகரிக்கவே அவளுக்கு மனசு வராது. அது முடிவே முடியாது. போனா போட்டா நல்லா சொல்லவே மாட்டா. இவன் அப்படி இங்க இதே விஷயத்துல சுபாஷித விஷயத்துல யாராலையும் திருட முடியாது அப்படின்னு லோகத்துல சொல்லுவான். ஏ முஷ்ணந்தி நிஷி பிரவிஷ்ய பவனே ஏவாம் பலாத்கானனே நைதே சுவாமி தனம் ஹரந்தி நதுதானே நிந்தந்தி சோராயிதி. லோகத்துல பார்த்தோம்னா சில பேர் என்ன பண்ணுவான்னாக்க ராத்திரியில வீடு புகுந்து திருடுவா. அவளை போய் திருடன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா, எங்கேயான வழிப்பறி பண்ணுவா. வழியில போயிட்டே இருந்துச்சு, காட்டுல போயிட்டே இருந்துச்சு, எங்கேயான வச்சு வழிப்பறி பண்ணி திருடுவா. அவள்லாம் அப்படி திருடனவாள். இவாள்லேருந்து சுவாமி தனத்தை திருடிக்கிறவாளுக்கால அவளை போய் திருடன்னு சொல்லி எல்லாரும் நம்ம நெஞ்சிக்கிறோம். வசுதா அவள்லாம் திருடாள் இல்லை. அப்ப யார்டா திருடன் அப்படின்னா சத்யோஹந்தஹரந்தி போஷகதனம் சங்கியாம் விபரியஸ்யே கஷ்டம் தானிக வஞ்சகானபி புரஸ்குர்வந்தி சர்வே ஜனாஹ. பசுதோஹர தனக்கு ஆதரவாக இருந்திருக்கிறவள் இருக்காள, அவளுக்கு விபரீதத்தை அனுஷ்டிச்சு அவளுக்கு எதிராக இவன் நடந்துட்டு அவளுடைய குணத்தை அவளுக்கு உண்டானதாக இருக்கக்கூடிய பெருமைகளை திருடுறவாளாக இருக்காள, இவதான் நிஜமான திருடாள். இந்த வஞ்சனையினால பண்றவாள் இருக்காள, அவதான் உண்மையான திருடாள்.
அவளை விட்டுட்டு மீதி பேர்லாம் நாம திருடன்னு சொல்லிட்டு இருக்கோம் நாம. ஆகையால இந்த திருட்டுல பசுதோகரனாக இருக்கிறவன் நமக்கு அனுகூலமாகவே இருந்துட்டு நம்மளோடயே பேசிட்டு நமக்கு விபரீதமா நடக்கிறவளாக இருந்திருக்காள. அவளை போய் நாம ஸ்தோத்திரம் பண்றோம், நாமளும் நம்பி நமக்கு இருக்கான்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம் பண்றாங்களே, இவாதான்பா உண்மையான திருடன்னு சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல சுபாஷித நீதியை பொறுத்த வரைக்கும் யாராலையும் திருட முடியாது. அர்த்த சௌரியமோ சப்த சௌரியமோ எதுவுமே பண்ண முடியாது என்பதுதான் இதுக்கு 2வது அர்த்தம். பிரமிதி அதாவது இந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்க முத்திரை போட்டிருக்கு. இந்த சுபாஷித நீவின்னு சொல்றதுக்கு நீவி சப்தத்துக்கு பணப்பை அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டு, இந்த பணப்பையில வரைச்சு எப்படி சீல் போட்டதாக இருக்கிற பணப்பைய கீழே இருக்கவாளால ஏமாற்ற முடியாதோ, அதை பிரேக் பண்ண முடியாதோ, அதுக்குள்ள சங்கைகள்லாம் என்ன டினாமினேஷன் இருக்கோ அந்த டினாமினேஷன்ல இருக்கிறதா அந்த வஸ்து எல்லாம் இருக்குன்னு எல்லாம் சொல்றோமோ, அதே மாதிரிதான் இந்த இடத்துலையும் ஏமாற்ற முடியாததாக இருக்கிறது. ஆகையால இது சுபாஷித நீவி நல்ல பத்திரமாக இது பண்ணி வச்சிருக்கு. இது பணப்பை மாதிரி எப்படி சேஃபா இருந்துருக்கோ, அதுல எப்படி முத்திரை எல்லாம் குத்தி இருக்குமோ, அந்த மாதிரி இந்த சுபாஷித நீவி கிரந்தத்துல இருக்கக்கூடிய பொருள்களை சகிருதியாளால தான் அறிய முடியுமே தவிர வேற யாராலையும் அறியவும் முடியாது. இத அர்த்தத்தையோ சப்தத்தையோ திருடவும் முடியாது, தாங்க சொன்னதாகவும் சொல்ல முடியாது. எப்படி சொன்னால்னா அப்படி சொன்னால்னா பரிகாசத்துக்கு இருப்பிடமாக ஆயிடுவா, பரிகாசாஸ்பதமா ஆயிடுவா. எப்படிலாம் உனக்கு ஒரு அர்த்தம் தோணுவானடா, இதெல்லாம் தேசிகனுடைய வார்த்தைடா, தேசிகனுடைய ஸ்டைல்டா இது டி அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவா. ஆகையால யாருமே திருடின வஸ்துவை வெளில எடுத்தும் போய் கொடுக்கறதுக்கு சட்டன்னு வராது. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன பண்றதுன்னா அந்த மாதிரி இது இப்போ எப்போ எடுத்தும் போனாலும் கண்டுபிடிச்சிடக்கூடியது தான் இது. இது யாராலையும் தேசிகன் சாதிச்ச விஷயத்தை தங்களுடையதுன்னு முத்திரை குத்திக்க முடியாது. இது பணப்பையாட்டம் சேஃபாக இருந்துருக்குன்னு அர்த்தம். 2வது அர்த்தத்தை பார்த்தோம். இதுக்கு 12 அர்த்தம் இருக்கு. இதுக்கப்புறமா வர அர்த்தங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சஹ்ருதய ஹ்ருதயைஹி சமர்ப்பிதா கவிபிஹி பவதி சுபாஷித நீபி பரகுணச்சோரைஹி ஆஹாரியார்த்தா. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம விரும்புறது என்ன அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்னன்றத நாம தெரிஞ்சுக்கணும். அதை காட்டிலும் விசேஷம் வேற எதுவுமே இல்லை. நாம எல்லாரும் தேசிகன் இடத்துல பக்தியோடு இருந்தோம்னாக்க தேசிகனுடைய திருவுள்ளம் என்னன்றத நாம சுலபமா புரிஞ்சுக்கலான்றதையும் ஒரு விதமாக சூச்சகமாக தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னு தேசிகன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அடியேன் பாக்யஸ்வாமி தண்டஸ்வரம் அன்மியூட்